விசுவாவசு வருடம் பங்குனி 19 வியாழக்கிழமை. பௌர்ணமி திதி காலை 7:57 மணி வரை, அதன்பின் பிரதமை திதி. அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:46 மணி வரை, அதன்பின் சித்திரை நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் கும்பம். பொது கரிநாள். சூரிய உதயம் காலை 6:14 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் மாலை 6:42 மணி. அஸ்தமனம் காலை 6:09 மணி. மேஷம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர். மறைமுக தொல்லை விலகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். ரிஷபம் ராசி என்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை பேசி முடிப்பீர். பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவீர். நேற்றைய நெருக்கடி நீங்கும். மிதுனம் ராசி என்பர்களே, விருப்பம் நிறைவேறும். நேற்று இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உழைப்பு அதிகரிக்கும். வேலையில் கவனம் தேவை. பிறரை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கடகம் ராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். கடன்காரர்கள் தொல்லை முடியும். நினைத்ததை சாதித்து லாபம் அடைவீர். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சீராகும். சிம்மம் ராசி என்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவீர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கன்னிராசி என்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். வேலைகளில் தடையும் தடுமாற்றமும் ஏற்படும். உங்கள் வேலையில் ஏற்பட்ட தடை நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாகவும் இருக்கும். மாறுபட்ட சிந்தனை வேண்டாம். துலாம் ராசி என்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தினர் நெருக்கடிக்கு ஆளாக்குவர். ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இழுபறியாக இருந்த வேலை முடியும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விருச்சிகம் ராசி என்பர்களே, யோகமான நாள். வராமலிருந்த பணம் வரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உங்கள் வேலை நடக்கும். நேற்று சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தனுசு ராசி என்பர்களே, வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வருமான தடை நீங்கும். நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெரிய மனிதர்களை சந்திப்பீர். திட்டமிட்ட வேலை முடியும். மகரம் ராசி அன்பர்களே, யோகமான நாள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கும். உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். தெய்வ வழிபாட்டால் பங்கேற்பு. கும்பம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சி வேண்டாம். வழக்கமான பணிகள் லாபம் தரும். குடும்பத்தில் சில பிரச்சனை தோன்றும். நீங்கள் சங்கடப்படுமாறு சிலரின் செயல்பாடு அமையும். மனக்குழப்பம் ஏற்படும்.
எதிர்பார்ப்பு தள்ளி போகும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். மீனம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் வீடு தேடி வருவார்கள். எடுக்கும் முயற்சி பலிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும்.